ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டுக்கு தான் நம்ம 4 பேர் சேர்ந்து ரியாக்ட் பண்ண போறோம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்ம என்ன போட்டோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ இப்போ உள்ள இதுல எனக்கு வீரன் ஒரு படம் பார்த்தோம் தெரியுமா? இப்போ எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கோம் அந்த பைபிள்ல அப்படின்றோம். ஞாபகம் இருக்கு. போன வருஷம் நான் எக்ஸாம் எழுதுனா போனேன்னா நான் படிச்சேன்னா அப்படிங்குவா. அதை ஆனவரான்னு கேட்குது. இதெல்லாம் வச்சு என்ன பண்றது? சரி, ஓகே. அதை ஹிப்ஹாப் தமிழ சொன்னீல, அவரோட அடுத்த படத்தோட அப்டேட் ட்ரைலர் விட்டுட்டாங்க. சோ அந்த படத்துக்கு டைட்டில் பாத்தீங்கன்னா பிடி சார் அப்படின்னு வச்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட், பிடிக்காத வாத்தியார் உங்க ஸ்கூல்ல? எல்லா ஸ்கூல்லயும் இருக்கிற ஒரு டார்ச்சர் பண்ற அந்த பிடி சாரா தலைவர் வராரு. அது எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சோ எல்லாரும் பார்த்துட்டு பிறகு அதை பத்தி நம்ம நிறைய கலந்து ஆலோசிப்போமா? பாத்து வந்துருமா? அங்க பாருட்டு என் டும்மில்ல என் மூஞ்சில பாருடி கருப்பு கலரையா வந்துட்டா. விட்டு கொடுக்க முடியாது. 8 மணி நேரம் கிளாஸ்ல உட்காந்துட்டு அந்த ஒரு பிடி பீரியட் வரப்ப கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்த்துருக்கீங்களா சார்? எதுக்கு பசங்க கிட்டலாம் வானதி மிஸ் உங்களாலும் சொல்லி வச்சிருக்கீங்க? போய் சொல்றேன்னு சார். இவன் தான் சார் வானதி மிஸ் லவ் பண்றாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது வழியில் எங்கேயும் நிக்க கூடாது. ஏதாவது பிரச்சனைனா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடணும். இந்த 2 ஜாதகமும் ஒன்னா சேரவே கூடாது. இந்த பொண்ணு அவரை மதிக்கவே மதிக்காது. வேற ஒரு புழுவ பாக்குற மாதிரி தான் பாப்பா. ஐயோ சாமி, அது எங்க 2 பேர் ஜாதகம். பையன்து இங்க இருக்கு. எல்லாரும் என்ன ஏன் திட்டுறாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அண்ணா அண்ணா டேய் பிடி மாஸ்டர், நீ எல்லாம் ஒரு ஆளு என் முன்னாடி வந்து நிக்கிற. இந்த வேலையை விட்டு தூக்கியாச்சு, ஓடிப்போ. சாதாரண பிடி வாத்தியார். பிள்ளைகளா பிறந்த நாங்க இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி ஒண்ணு நடக்கிறப்பவே செத்து போயிட்டா போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவே உயிரோட வந்துட்டா அவளை பேசியே சாகடிச்சிருவாங்கண்ணா. பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க. நான் வெறும் பிடி சார் தான், ஹீரோ இல்ல. மைக் டைசன் என்ன சொல்லியிருக்கிறார்? எதிர்த்து அடிக்கணும்னு மட்டும் சொல்லல, எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஆரம்பிக்க போற இந்த கேஸ் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அடிதடி லெவலுக்கு போகாம ஆர்கியூமெண்ட் பண்ணணும். படிக்கிற பொண்ணை படுக்க கூப்பிட அவனுக்கு தைரியம் வரப்ப அதை எழுத்து கேட்க எனக்கு வரக்கூடாதா? ஓகே, படத்தோட ட்ரைலர் பார்த்தாச்சு இல்லையா? பிடிச்சிருந்துச்சா? ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் தான் பிடி வாத்தியார். பிடி ரொம்ப பிடிக்கும் உங்க எல்லாருக்குமே. பட் பிடியோட சாரை பிடிக்காது இல்லையா? அவர் ரொம்ப டெரரா இருப்பாங்க. ஆனா ஒண்ணு, ஒரு குழந்தை இல்ல அதுதான், ஒரு குழந்தைங்க வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு முக்கிய பங்கு வந்து பிடி தான். ஏன்னா அவங்க தான் வந்து எப்படி ஒழுக்கத்தை, குழந்தைகளுக்கு வந்து நல்லொழுக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? கை காலெல்லாம் வந்து நெயில்ஸ் இருக்கக்கூடாது, ஹேர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஸோ யூனிஃபார்ம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும், ஷூஸ் கரெக்டாக போடணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து அவங்களை வந்து வழி நடத்துறது வந்து முக்கிய பங்கு வந்து ஒரு பிரின்சிபலை விட பிடி வாத்தியார் தான். எல்லா ஸ்கூல்லையும் அது பொருந்தும். ஸோ ஒரு குழந்தை நல்ல பிள்ளையா வர்றதுக்கு முக்கிய காரணம் கிளாஸ்ல நடக்கிற டீச்சர்ஸை விட வெளியே இருக்கிற பிடி வாத்தியார் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பிடி வாத்தியாருக்கு பயந்து ஸ்கூலுக்கு போகாம நிறைய டிமிக்கி கொடுத்த டிக்கெட்டா நானும் ஒருத்தன் சொல்லதான் வந்தேன். ஏன்னா அவர் அடிக்கிற அடி அன்னைக்கு அப்படி இருக்கும். ஆனா அன்னைக்கு எனக்கு கோவம் வந்துச்சு, வருத்தம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் வந்து என்ன வரல என் கையில நெயில் இல்லாம மெயின்டைன் பண்றது காரணம் அன்னைக்கு என்னை அடிச்ச அடிதாங்கிறத நான் மறக்காம சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ஓகே, கம் டு த பாயிண்ட். இந்த படத்துலேயே அதே மாதிரி இருக்கிறாரு. சில காமெடிக்காகவும் லவ்ஸுக்காகவும் ஸ்கூலில் நடக்கிற சின்ன விஷயங்கள் நடக்குது. ப்ளஸ் வந்து ஏதோ ஒரு ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வில்லனா வராருல ஸ்கூலோட பிரின்சிபல், அவர் வந்து நம்ம பிரசாந்த் இருக்காருல்ல, விஜய் கூட விசில் போட்டு பாருங்க, அவரோட அப்பா தான், அவர் ஒரிஜினல் அப்பா. ஓகே, அவர் தான் இந்த படத்தில் வில்லன். நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் அவர் தான் வில்லனா வராரு. ஸோ ஒரு சீன் சொல்ற, நீ சாதாரண ஆஃப்டர் ஒரு பிடி சார் தான், பிடி வச்சுட்ட உன்னை டிஸ்மிஸ் பண்ற போட அப்படிங்கிறாருல, அதுதான் டிஸ்மிஸ் சொல்லுவாங்க. அவ வெளில போறாரு. வெளில போனதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வருது. அதை கண்டு துவண்டு போகாம தைரியமா இரு அப்படின்னு சொல்றது அவங்க அப்பா. அவங்க அப்பா யார் தெரியுமா?
சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் வந்து ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டுல. So, அந்த பட்டிமன்றத்துல ஒன் ஆஃப் த ஒரு சைடோட தூணே இவர் தான். இன்னொரு சைடுல ஒரு மேடம் இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? இவர் வந்து இன்னொரு சைடோட தூண். ராஜா அவர் பேரு. அவர் தான் அப்பா வராரு. அம்மா யார் தெரியுமா? காஞ்சனா படத்துல வந்து அண்ணியா இருப்பாங்களே, ஐயோ பேரு மறந்து விட்டேன். என்னமோ தெரியல. சரி ரைட், டக்குன்னு ஞாபகம் இல்ல. அவங்க காமெடியில பின்னுவாங்கன்னு மட்டும் நினைக்காத, அதாவது குணச்சித்திரத்திலேயே அவங்க சூப்பரா பின்னுவாங்க. செம்மையா அழுவாங்க, செம்மையா நடிப்பாங்க. அவங்க வந்து சூப்பரான ஒரு ஆக்டரு. அவங்க தான் அம்மாவை நடிக்கிறாங்க. ஸோ நல்லா இருக்கு. எனக்கு நம்ம ஹிப்ஹாப் தமிழ்நாட்டை ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட் வந்து சூப்பராக சூஸ் பண்ணுவார். நல்ல ஸ்கிரிப்ட், மக்களுக்கு எது நல்லது, ஸ்டூடெண்ட்ஸ் எது தேவை, நல்ல விஷயத்த மக்கள் மனசில் கொண்டு வந்து திணிக்கணுங்கிறதுல ரொம்ப ஒரு அருமையான ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க. அதில் வந்து ஹிப்ஹாப் அதையும் ஒரு முக்கியமான அது. நல்ல இந்த சும்மா நம்ம காசுக்காக நிறைய படத்தில் கேவலமான படத்தில் நடிச்சுட்டு காசு சம்பாரிச்சு போகணும்னு நினைக்க மாட்டார். நான் ஒரு படம் பண்ணுறேன்னா 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்ல விஷயத்தை திணிக்கணும், நல்லதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு நல்ல மனுஷன் அவர். ஸோ அந்த படத்தை நம்ம கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்குறோம். பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.